ஆரக்கிள் நிறுவனத்தின் நிறுவனர் லாரி எலிசன் தற்போது உலகின் 2வது பணக்காரராக உள்ளார். ப்ளூம்பெர்க்கின் பில்லியனர்கள் குறியீட்டின்படி அவரது மொத்த சொத்து மதிப்பு $373 பில்லியன் ஆகும். டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கிற்கு பிறகு அவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் உள்ளார். AI தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஆரக்கிளின் பங்குகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய லாபத்தால் எலிசனின் சொத்து மதிப்பு கடந்த சில மாதங்களில் வேகமாக வளர்ந்துள்ளது. ஆனால் லாரி எலிசன் தனது செல்வத்தில் 95% நன்கொடையாக வழங்க திட்டமிட்டுள்ளார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாகும். அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 1977 முதல் 2014 வரை ஆரக்கிளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த லாரி எலிசன் தற்போது அதன் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி மற்றும் நிர்வாக தலைவராக உள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் 9 முடிவின்படி ஏற்கனவே 45% அதிகரித்திருந்த ஆரக்கிளின் பங்குகள் 10 பெரும் அதிகரிப்பை பதிவு செய்து ஒரே நாளில் 41% உயர்ந்தன. இது நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒற்றை நாள் ஏற்றமாகும். பல ஆண்டுகளாக எலிசன் பல உயர்மட்ட நன்கொடைகளை வழங்கியுள்ளார். தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை நிறுவுவதற்காக அவர் $200 மில்லியன் வழங்கியுள்ளார். மேலும் எலிசன் மருத்துவ அறக்கட்டளைக்கு சுமார் $1 பில்லியன் வழங்கினார். அவரது நேரடி தொண்டு நிதியுதவிகள் குறைவாக இருந்தாலும் கிவிங் பிளட்ஜ் மற்றும் எலிசன் இன்ஸ்டிடியூட் மூலமாக தனது செல்வத்தில் 95% நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இது உலகின் பணக்காரர்களை தங்கள் செல்வத்தின் பெரும்பகுதியை தொண்டு நோக்கங்களுக்காக வழங்க ஊக்குவிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்டது. எலிசனின் மனிதநேய முயற்சிகள் முதன்மையாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை தளமாக கொண்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பான எலிசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலம் வழிநடத்தப்படுகின்றன. இந்த நிறுவனம் சுகாதார பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பின்மை, காலநிலை மாற்றம் மற்றும் AI ஆராய்ச்சி உள்ளிட்ட உலகளாவிய சவால்களில் கவனம் செலுத்துகிறது.